ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டே கிடைக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், ஹாஸ்பிட்டல் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். விஜய் வெண்ணிலா இருக்காங்க, பட் காவேரி இருக்காங்களான்னு மட்டும் டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வந்து ஷேர் ஆகியிருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து குழப்பி வச்சிருக்காங்க. விஜய் மட்டும் இல்லை, விஜய் கூட நம்ம சகலை பாய்ஸ் நிவின் அண்ட் குமரன் 2 பேரும் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ ஹாஸ்பிட்டலில் சடனாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈவன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கோட கண்டினியூட்டி ஷூட் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு போல. பிகாஸ் விஜய் வந்து சேம் காஸ்டியூம்ல தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதே மெரூன் கலர் ஷர்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அது மெரூன் தான் நினைக்கிறேன். மேபி அதோட கண்டினியூட்டி ஷூட்டை இப்ப ஷூட் பண்ணி வித்தின் ஒரு 2 டேஸ்லயே ஆர் நாளைக்கே கூட இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படிதான் வந்து நார்மலா பண்ணுவாங்க. ஈவன் லாஸ்ட் வீக் ஷூட் பண்ணதுல இன்னும் 2 வாரம் கழிச்சு கூட டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இது எப்போ வரும் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு. பட் அதோடைய கண்டினியூட்டி ஷூட் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் விஜய் வெண்ணிலா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. சடனா நிவினும் குமரனும் எப்படி அங்கே போய் ஜாயின் ஆனாங்க, இதுதான் எனக்கு பெரிய கொஸ்டினா இருக்கு. அதுவும் நிவின் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி யமுனா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிவினை வந்து விஜய் ரோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நிவின் வந்து விஜய் ஏதாவது கேள்வி கேட்குற மாதிரி ஆர்குமெண்ட் வர மாதிரி சீக்வன்ஸ் வரப்போகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா நம்ம சகலை பாய்ஸ் வந்து செம்மையாக ஏதோ ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது. எனக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. பட் காவேரியை ஷூட்டிங் ஸ்பாட்ல காணும் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ காவேரி இதெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே காவேரி வந்து அங்கே காணாமல் போயிடுறாங்களா, இல்லை காவேரி காணும் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்களா இப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டில் ஒரு பிடிஎஸ் கிடைச்சாலே ஓடும். அப்படிதான் இப்போ எனக்குமே ஓடிட்டு இருக்கு. அதுவும் பிடிஎஸ்னு சொன்னோன்னா அவங்க லாஸ்ட்டாக ஷேர் பண்ண அந்த வீடியோ தான் வேற ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஷூட் போயிட்டு இருக்கு. அங்கே விஜய், குமரன், நிவின், சகலைஸ் 3 பேரும் இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே வந்து குழப்பமா இருக்கு. ஜஸ்ட் போறாங்க, ஒரு செக்அப் முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்லே ஏன் இவ்வளோ நேரம் இருக்கணும், அங்கே இவ்வளோ பேர் வந்து சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை வெண்ணிலாவா அட்மிட் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதர்வைஸ் சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்காக நிவினும் குமரனும் வந்திருக்காங்களா, அங்கே வந்து ஜஸ்ட் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே வந்து இருக்காங்களா பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கோணத்திலையும் நம்ம யோசிக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை